தவைக்கா கொடியை தீயிட்டு எரித்த வைஷ்ணவி. கோவையில் தவைக்காவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பெண் நிர்வாகி. பழையன கழிதலும் தமிழக வெற்றி கழகத்தின் டி-ஷர்ட் மற்றும் கொடியை எரித்த வீடியோ வெளியீடு சமூக வலைதளங்களில் வைரல். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையை சேர்ந்த வைஷ்ணவி என்பவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடி மற்றும் டி-ஷர்ட்டை தீயிட்டு எரிக்கும் வீடியோ வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கோவையை சேர்ந்த வைஷ்ணவி கடந்த சில காலங்களாக தமிழக வெற்றி கழகத்தில் தீவிர பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அக்கட்சியிலிருந்து விலகிய அவர் அண்மையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். போகி பண்டிகையான நேற்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தான் வைத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி மற்றும் அந்த கட்சியின் லோகோ பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் ஆகியவற்றை தீயிட்டு எரித்தார். பொதுவாக அரசியல் கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும்போது அமைதியாக செல்வதே வழக்கம். ஆனால் கட்சியின் அடையாளங்களை எரித்து வீடியோ வெளியிட்டு இருப்பது தவைக்கா தொண்டர்கள் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ எதிர்பார்ப்பு கலந்து வைரலாகி வருகின்றது. போகி பண்டிகையன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த அரசியல் போகி செயல் கோவையில் தவைக்கா மற்றும் திமுக தொண்டர்கள் இடையே விவாதங்களை உருவாக்கியுள்ளது.